தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 ஆண்டுகளில் வரி பகிர்வாக 2.77 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் மானியம் 300 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். வெள்ள நிவாரணம், வரி பங்கீடு போன்றவற்றில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை மத்திய அரசு வஞ்சிப்பதாக மாநில அரசுகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு வரி பங்கீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக மத்திய அரசு விமர்சித்து வருகின்றன. இந்த விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநில அரசுகள் அடுத்தடுத்து டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டன. மத்திய அரசை கண்டித்து திமுக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசை தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். 5 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி வரி கொடுத்த தமிழகத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 1.58 லட்சம் கோடி மட்டுமே திருப்பிக் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் 3.41 லட்சம் கோடி வரி கட்டிய உத்தரப்பிரதேசத்திற்கு 7 லட்சம் கோடி கொடுத்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பாஜக ஆட்சியின் கடைசி காலத்திலாவது தமிழகத்திற்கு சேர வேண்டிய நியாயமான நிதி பகிர்வை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழகத்திற்கு கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2023 டிசம்பர் வரை மத்திய அரசு 2,77,444 கோடி ரூபாய் நிதி பகிர்வாக வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கும் மானியம் கடந்த 9 ஆண்டுகளில் 300 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.